10 செகண்ட் விளம்பரத்திற்கு ரூபாய் 8.5 லட்சம். ஐபிஎல் மூலம் 7,000 கோடி அள்ளப்போகும் அம்பானி. ஐபிஎல் போட்டியை ஒளிபரப்பும் அம்பானியின் ஜியோ ஹாட்ஸ்டார் நெட்வொர்க் குடும்பம் மொத்தமாக 7,000 கோடி வருமானம் பார்க்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது ஐபிஎல் 2025 சீசன் மார்ச் 22 முதல் தொடங்க உள்ளது. மே 25 அன்று இறுதிப் போட்டி நடைபெறும். மே 18ஆம் தேதி வரை லீக் போட்டிகள் நடக்க உள்ளது. மொத்தம் 70 லீக் போட்டிகள் நடைபெற உள்ளன. இதைத் தொடர்ந்து மே 20ஆம் தேதி குவாலிபியர் முதல் போட்டி நடக்கிறது. மே 21ஆம் தேதி எலிமினேட்டர் போட்டி நடக்கிறது. இதனைத் தொடர்ந்து மே 20ஆம் தேதி குவாலிஃபயர் முதல் போட்டி நடக்கிறது. மே 21ஆம் தேதி எலிமினேட்டர் போட்டி நடக்கிறது. மே 23ஆம் தேதி குவாலிஃபயர் இரண்டாம் போட்டி நடக்கிறது. மே 25ஆம் தேதி இறுதிப் போட்டி நடைபெறவும் உள்ளது. மேலும் அது மட்டுமல்லாது உலகின் பணக்கார விளையாட்டான ஐபிஎல் மூலம் போட்டியை நடத்தும் இந்திய கிரிக்கெட் வாரியம் ஐபிஎல் அணிகள் மற்றும் ஐபிஎல் போட்டியை ஒளிபரப்பும் ஜியோ ஹாட்ஸ்டார், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் என பல கோடிகளை சம்பாதிக்க உள்ளன. ஐபிஎல்லின் அதிகாரப்பூர்வ டிவி மற்றும் டிஜிட்டல் உரிமைகளை வைத்திருக்கும் ஜியோ ஸ்டார் ஏற்கனவே அதன் விளம்பர சரக்குகளில் 90% விற்றுள்ளது. இது கடந்த ஆண்டின் ரூபாய் 3,900 கோடி வருவாயுடன் ஒப்பிடும்பொழுது 58% வளர்ச்சியை குறிக்கிறது. வருவாய் பிரிப்பு டிஜிட்டல் தளங்களில் இருந்து தோராயமாக 55% இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஐபிஎல் 2025 சுற்றுச்சூழல் அமைப்பு ஒட்டுமொத்தமாக டிவி, டிஜிட்டல் தளங்கள், குழு ஸ்பான்சர்ஷிப்புகள் மற்றும் கள விளம்பரங்களை உள்ளடக்கிய விளம்பர வருவாயில் ரூபாய் 6,000 கோடி முதல் 7,000 கோடி வரை ஈட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் ஜியோ ஸ்டார் 4,500 கோடியை இலக்காக கொண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு 4,000 கோடியாக இருந்தது என்று எக்கனாமிக் டைம்ஸ் அறிக்கையும் தெரிவித்திருந்தது. ஐபிஎல் 2025க்கான ஜியோ ஸ்டார் ஏற்கனவே பல பிரிவுகளில் 12 ஸ்பான்சர்களை பெற்றுள்ளது. இணை இயக்கப்படும் மற்றும் இணை விளக்க ஒப்பந்தங்கள் உட்பட முக்கிய ஸ்பான்சர்ஷிப் சொத்துக்கள் ரூபாய் 106 கோடி முதல் 239 கோடி வரையிலான விலையில் விற்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கனெக்ட் டிவிக்கான டிஜிட்டல் விளம்பர இடங்கள் 10 வினாடி இடத்திற்கு ரூபாய் 8.5 லட்சம் விலைகள் உள்ளன. அதே நேரத்தில் மொபைல் வீடியோ விளம்பரங்கள் ஒரு இம்ப்ரெஷனுக்கு ரூபாய் 250 எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. 10 ஐபிஎல் அணிகள் ஸ்பான்சர்ஷிப்புகள் மூலம் கூட்டாக ரூபாய் 1,300 கோடி சம்பாதிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு போன்ற முன்னணி உரிமையாளர்கள் தலா 100 முதல் 150 கோடி வரை ஸ்பான்சர்ஷிப் வருவாயை பெற வாய்ப்புள்ளது. பெரும்பாலான அணி ஸ்பான்சர்ஷிப் இடங்கள் கிட்டத்தட்ட விற்று தீர்ந்து விட்டன. ஒரு அணிக்கு 8 முதல் 10 ஸ்பான்சர்களும் உள்ளனர். ஜியோ மற்றும் ட்ரீம் 11 போன்ற பிராண்டுகள் பல ஐபிஎல் அணிகளுடன் கூட்டு சேர்ந்துள்ளன. இது அவர்களுடைய விளம்பர பிரச்சாரங்களுக்கு குறிப்பிடத்தக்க மதிப்பை சேர்க்கிறது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம், பிசிசிஐ, டாடா குழுமம், மை 11 சர்க்கிள் மற்றும் சிஎட் மற்றும் ஏங்கிள் 1 உள்ளிட்ட முக்கிய பங்களிப்பாளர்களுடன் இணைந்து ஸ்பான்சர்ஷிப்புகள் மூலம் 800 முதல் 900 கோடி வருவாய் ஈட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.